மக்களே, இன்றைக்கான வேலை சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு மெஹந்தி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? என்னடா என் பையன் எங்கோ இவ்வளோ ஆர்வமாக போகிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆல்மோஸ்ட் பட்டாசு வெடிக்க தான் போயிட்டுருக்கான். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல். என்னடா வெடித்த பட்டாசுல என் பொண்ணு அழுவுறாளேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் ஊதுபத்தி தரலன்ட்டு என் பொண்ணு அழுதுட்டுருக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணுவான், நீங்களே பாருங்க. யாரச்சா இன்னைக்கு ஃபுல் டேவும் ஹெவி ஒர்க் இருக்குது. என்னென்னா நம்ம காளி பூசை கும்பிட போகிறோம். ஏன்னா ஒரு மாதம் புரட்டாசி எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஒரு மாதம் வெஜ் இல்லை, அதனால் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக தான் இந்த காளி பூசை போட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு வேலையாக தான் ஏஞ்ச உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குங்குமஞ்சள் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் நேற்றே வாங்கின்னு வந்துட்டேன். ஆனால் முட்டையும் கறியும் மட்டும்தான் இன்றைக்கி வாங்கணும். சரி ஓகே, மீன் இருக்குமே, மீன் குழம்பு பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க மீன் கொண்டு வரல, வலைக்கு போயிருக்காங்க. வந்த உடனே தான் மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லி மீன் குழம்பு கூட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு கிளம்பியாச்சு. கிளம்புற நேரம் சரியான மழை வந்துச்சு. மழை வருதுடா, நீ வராதரான்னு என் பையன்கிட்ட சொன்னான். ஆனால் அவன் கேட்கவே இல்லாமா, நானும் வரமா அப்படின்னு சொல்லி என் கூடவே வந்துட்டான். அதுக்கப்புறமா எப்போவுமே உள்ளே தான் ஆட்டோ ஏறுவோம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் கரெக்டாக ஆட்டோ ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகேன்ட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் ஆட்டோ ஏறிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்ன குக் பண்ணணுன்னா, நான்வெஜ்ஜில் ஒரு 3 குழம்பு வைக்கணும். அதுக்கப்புறமா சைடிஷ் நமக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதெல்லாமே செய்யணும். வீடியோ எடுக்கும்போது என்னமோ ரொம்ப ஈஸியாகவே கிளிக் பண்ணிடுறேன். ஆனால் அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன் சொல்கிறேன்னா, கரெக்டாக வாய்ஸ் கொடுக்குற நேரம் தான் என் பையன் வருவான், அம்மா அம்மான்னு கத்துவான். இல்லைன்னா என் பொண்ணு வருவா, ஒரு பக்கம் அழுவா. அதுக்கே என் பொண்ணை தூங்க வச்சுட்டு தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறது அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணுவேனே. இப்போ கூட என் பொண்ணை தூங்க வச்சுட்டு தான் நான் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வடை செய்யணும். அதுக்கான மாவு தான் இப்போது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் எல்லா டிஷ்ஷுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக முட்டை உடைக்கிற நேரம் என் பையன் வந்துட்டு, அம்மா எனக்கு இந்த ஊதுவத்தி கொளுத்தி கொடுமா என்ன, எரிடா சாய் எனக்கு ஒரே ஒரு பாட்டு பாடு, நான் பண்ணுறேன்டா என்ன. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடினான். எப்பயுமே அவன் என்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறான்னா நான் அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன். அது முடித்த பிறகு தான் நான் அவனுடைய வேலையை நான் முடிப்பேன். ஏன்னா எங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் அப்பப்போ இருக்கும். குழந்தைங்களோட இந்தமாரியே விளாட்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சமையல் பண்ணும்போது சமையல் ரூம் அப்படி தான் இருக்கும். ஆனால் சமையல் முடித்த உடனே ஃபுல் க்ளீன் ஆகிடும். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனால் வலைக்கு போனவங்க தான் என்ன வீட்டுக்கு வரல. கரெக்டாக பசங்களை ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களும் வந்துட்டாங்க. சரி ஓகே, சாமி கும்பிட்லாமா? எங்க இருக்காரு மாமா? எங்க? ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க அத்தை மாமாவும் வந்துட்டாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவளும் ரொம்ப நேரமாக பட்டாசு வச்சுட்டு திரி சுற்றி தேடி பார்த்தா. ஆனால் கடைசிக்கு திரி கிடைக்கவே இல்லை. கடைசியில் எங்கள் அண்ணன் தான் பட்டாசு வெடித்தாங்க. அப்புறம் 8க்கு போட்டிக்கு பட்டாசு வெடிக்கிற நேரத்தில் சரி ஓகே நம்ம போய் குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கான மிக்சிங் நாங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. குலாப் ஜாமுனும் முடிச்சாச்சு. சரி ஓகே, இப்போ மெஹந்தி மிக்ஸ் பண்ண போகலாமா? தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. டிஸ்பேச் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணூரில் தான். நாளைக்கு மார்னிங் போய் தான் இப்போ நம்ம பழவேற்காட்டில் கொரியர் போடணும். இதே மாதிரி நிறைய vlog வீடியோஸில் பார்க்கணுன்னா மறக்காம அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.